அக்பருடைய அரசவையில் பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர், அவர் பெரிய அறிவாளி. அவருடைய பேச்சை தான் அக்பர் கேட்பாருங்க. இது மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம். எப்போ பார்த்தாலும் பீர்பாலே பாராட்டிட்டு இருக்காரு. பீர்பாலுக்கு இப்போ பரிசு குடுக்குறாரு. நமக்கு எதுவும் தரமாட்டேங்கிறாரே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் நேரடியா போய் அரசர்ட்டயே கேட்டார். அரசரே, நீங்க எப்போ பார்த்தாலும் பீர்பாலையே பாராட்டுறீங்க. இப்ப எங்களையெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி சொன்னா, அரசர் ஒரு நிமிஷம் யோசிச்சார். சரி, இவன் கேட்கறது நியாயமான கேள்வி தான். ஏன்னா இவங்களும் அதே பதவி. நான் பீர்பாலுடைய பேச்சு ஏன் கேட்குறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பீர்பால கூப்பிட்டாரு. பீர்பால் வந்தாரு. வந்தோனே 2 ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடி எடுத்து இப்ப கேள்வி கேட்டார் இல்லைங்களா? அவர் கையில ஒரு ஓலையும், பீர்பால் கையில ஒரு ஓலையும் குடுத்து, நீங்க 2 பேரும் இந்த ஓலைய எடுத்துட்டு பக்கத்து நாட்டுக்கு போங்க. பக்கத்து நாட்டு அரசர்ட்ட அந்த ஓலைய குடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஓலைய எடுத்துட்டு போறாங்க. அது ஏன் ஏதுன்னு அரசர் கேட்க முடியாது. உள்ள இருக்கிற ஓலைய படிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா சீல் வச்சிருப்பாங்க. உடனே அங்க பக்கத்து நாட்டு அரசர்ட்ட கொண்டு குடுத்தோம். அரசர் அத வாங்கி படிச்சு பார்க்குறாரு. 2 பேருடைய ஓலைய வாங்கி படிச்சு பார்க்குறாரு. படிச்சு பார்த்தா அந்த ஓலையில என்ன எழுதியிருக்குதுன்னா, இந்த ஓலையை யார் கொண்டு வராங்களோ, அவருடைய கைகளை வெட்டி விடுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடில எழுதியிருந்தாங்க. இத பார்த்தோன்னே அரசர், பக்கத்து நாட்டு அரசர், ஏன்னா அக்பர் பெரிய அரசர். இவரு சின்ன அரசர். அப்ப பெரிய அரசர் சொன்னா சின்ன அரசர் கேட்கணும் இல்லைங்களா? உடனே வந்தவங்ககிட்ட சொல்றாங்க. ஏன் உங்க 2 பேர் கையை வெட்ட சொல்லி அரசர் சொல்லியிருக்காருன்னா, அந்த பீர்பால் ஒண்ணும் அப்படியே அமைதியா நின்னுட்டே இருந்தாரு. இன்னொரு அமைச்சர் இருந்தார் இல்லைங்களா? அவருக்கு பயங்கர டென்ஷன். ஐயோ! அழுகாச்சி வந்துச்சு. ஐயோ! கை போயிருமே அப்படின்னு. உடனே அந்த அரசர் சொன்னாரு, இவங்கள கொண்டு போய் ஜெயில்ல போடுங்க. நாளைக்கு காலைல கைய வெட்டிறலாம். அப்படின்னு கொண்டு போய் ஜெயில்ல போட்டாங்க. ஜெயில்ல பீர்பால் அமைதியா இருக்காரு. இந்த இன்னொரு அமைச்சர் வந்து அழுதுகிட்டே இருக்காரு. உடனே பீர்பால் சொல்றாரு, அழுகாதீங்க, இதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்றேன். நாளைக்கு அரசர் கைய வெட்டுறப்போ, நான் வந்து என்னுடைய கைய முதல்ல வெட்டுங்கன்னு நான் சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னுடைய கைய வெட்டுங்கன்னு 2 பேரும் போட்டி போடணும். இத மட்டும் நீ செய்யுங்க அப்படின்னு சரின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அடுத்த நாள் வந்து அரசர்ட்ட கூட்டு போறாங்க. பீர்பாலையும் அந்த இன்னொரு அமைச்சரையும். அப்போ பீர்பால் சொல்றாரு, அரசரே, முதல்ல என்னுடைய கைய வெட்டுங்க அரசரே அப்படின்னு. உடனே இன்னொரு அமைச்சர், என்னோட கைய வெட்டுங்க அரசரே. இவரு என்னுடைய கைய வெட்டுங்க அரசரே. அவரு என்னுடைய கைய வெட்டுங்க அரசரே. 2 பேரும் போட்டி. உடனே அந்த அரசருக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா கைய வெட்டுறதுக்கு போட்டியா? ஏன் இப்படி போட்டி போடுறீங்க? அப்படின்னு. உடனே பீர்பால் சொன்னாரு, அரசரே, யார் கை முதல்ல வெட்டுறாங்களோ, அவங்கள வந்து இந்த நாட்டினுடைய அரசரா மாத்துறதா மகா அக்பர் சொல்லியிருக்காருங்க. அப்படின்னு சொன்னாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கைய வெட்டுனா அரசர் அக்பர் வந்து சண்டைக்கு வருவார்ன்னு அர்த்தங்க. அப்ப சிற்றரசர் கைய வெட்டுவாரா? அவரு அப்படியே நடுங்கிட்டாருங்க. நடுங்கி போயி, அப்பா நல்ல வேளை இதையாவது இப்பயாவது சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க கிளம்பிருங்க, உங்க கையெல்லாம் நான் வெட்ட மாட்டேன். அவங்க இங்கேருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போ சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் ரிட்டர்ன் ஆகி வந்து மறுபடியும் வந்து அக்பர பார்க்குறாங்க. அக்பர் கேட்குறாரு, என்னப்பா ஓலைச்சுவடி கொண்டு போய் குடுத்தீங்களா? அப்படின்னு. உடனே அந்த பீர்பால், குடுத்தாச்சுங்க அரசரே அப்படின்னாரு. உடனே அக்பர் வந்து இன்னொரு அமைச்சர் இருந்தாருல்ல, கேள்வி கேட்டார் இல்லையா அவர பார்த்து, எப்பா அமைச்சரே, இப்ப பீர்பால பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்களா. அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாராம், அரசரே, நீங்க பீர்பால மதிப்பு தர்றது நியாயம் தான். அவர் சொல்ல கேட்கறது நியாயம் தான். அவர் மிக அதிபுத்திசாலி. அதனால அவர நம்ம மதிக்கிறது மிகப்பெரிய நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அப்ப எங்க போனாலும் அறிவு இருந்தா, நல்ல சிந்தனை இருந்தா எல்லாரும் மதிப்பாங்க.